அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க புன்னகையுடன் 15/7/2024. மீண்டும் ஒரு கடிதம். சென்னை மாவட்ட தலைமை சன்மார்க்க சங்கத்தில் முதன்முறையாக பேச அழைப்பு. அழைப்பை கேட்டதிலிருந்து இனம் புரியாத சிலிர்ப்பில் இதயம் படபடத்தது இன்றுமே குறையவில்லை. நான் யார் என்பதை மறக்கச் செய்து நான் யார் என்பதை புரிய வைத்தது. நோய் வந்தால் நொந்து போகாதே, நம்பிக்கை வை, அதிலும் இறைவன் மீது நம்பிக்கை வை என்ற குருவின் வார்த்தை எத்தனை உண்மையானது, உறுதியானது என்பது இப்போது புரிந்தது. தலைமை சங்கத் தலைவர் என்னை பற்றி கூட்டத்தில் அறிமுகப்படுத்திய வரிகள், சன்மார்க்கத்தை நன்கு உணர்ந்த வரிகள், கொல்லாமை அறம் புத்தகம் படித்து எழுதியது என்று மற்றவர்கள் முன் அறிமுகப்படுத்தினார். சன்மார்க்க பேச்சாளர்களை விட உணர்ந்து வாழ்பவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன் என்றார். என்னை பற்றி அறிமுகப்படுத்திய பின் பேசத் தொடங்கினேன். பேசுவதற்கு முன் குருவாய் நீங்கள் சொன்னது என் நினைவில் வந்து நிழலாடியது. பயந்து பயந்து பதற்றத்துடன் பேசத் தொடங்கினேன். படிப்படியாக சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு உயிர் உன்னதமானது, அதைவிட உணர்வு மேலானது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மருத்துவமனையின் வாசம் மாறவில்லை, மறக்கவும் முடியவில்லை. வார்த்தை என்னும் நூலினால் அனுபவக் காற்றாடியை பறக்கவிட முயற்சித்தேன். காற்றாடி பறக்கும் கற்பாறை கன்னங்களில் கண்ணீர் துளிகள் ஊர்வலமாய் வருவதை தடுக்க முடியவில்லை. சன்மார்க்க காவல்துறை கண்ணீர் துளிகளின் ஊர்வலத்தை பாதுகாப்பாய் இருந்து வழிநடத்தி முடிக்கச் செய்தது. எங்கள் குடும்ப குல தெய்வமும் குருவானவரை நினைக்கும் போதெல்லாம் உப்பு சுரக்கும் மலர்கள் பூக்கும். அந்த மரணமில்லா மலர்களை வள்ளல் பெருமானாரின் பாதத்தில் வைக்கிறேன். வார்த்தைகள் தடுமாறினாலும் வாழ்க்கை தடம் மாறாமல் கொல்லாமை அறத்துடன் என்றும் சன்மார்க்க நெறியில். பூர்ணிமா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி, வந்தனம். கொல்லாமை அறத்துடன் கடிதத் தொடர்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வந்தனம்.